ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல டாமின்ஸ் ரெசார்ட் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோல எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இந்த டாமின்ஸ் ரெசார்ட்ல நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து வீடியோ எடுப்போம். அந்த கேமராலேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணோம்னா அந்த கேமராவில் ஆடியோ இது பண்ணாமல் நம்ம மொபைல்லேருந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடியோ டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த ஆடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கும் அந்த ஆடியோவுக்கும் நிறைய நேரங்கள்ல சிங்க் பண்ண முடியாது. அதை எப்படி சிங்க் பண்ண வைக்கிறது? அதை டாவன்சி ரிசால்வ் மூலமா எப்படி அந்த ஆடியோ அண்ட் வீடியோவை சிங்க் பண்ண வைக்கிறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் சொல்ற இந்த ப்ராப்ளத்தை ஆடியோ சிங்கிங் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கவனமா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி ஜஸ்ட் எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ நீங்க இப்படிதான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் அண்ட் ஆடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆடியோ வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ட்ராக் ஆட் பண்ணிக்கிறேன், ஆடியோ ட்ராக். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆடியோஸ் வந்து சிங்க் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆடியோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஆடியோ ட்ராக் ஒரு 3 ட்ராக் ஆடியோ ட்ராக் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஆடியோ ட்ராக் ஆட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி இந்த கிளிப்பை காப்பி பண்ணி அகைன் இந்த கிளிப்பே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்மகிட்ட 2 ஆடியோ கிளிப் இருக்குங்க. பார்த்தீங்களா? ஃப்ரேம் உங்களுக்கு புரியுற மேலே எழுதி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்க, நம்ம கிட்ட வந்து 2 ஆடியோ கிளிப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவில் எடுத்தா கேவலமான ஆடியோ கிளிப்னு வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ்காண்டி சொல்கிறேன். இந்த ஆடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணி எடுத்தா கேவலமான ஆடியோ கிளிப். இந்த ஆடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்டர்னல் டிவைஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ண பெஸ்ட் கிளிப். இப்போ இந்த கிளிப்போட பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நமக்கு சேரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த 2 கிளிப்பையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ அண்ட் ஆடியோ இந்த 3 கிளிப் இருக்கா, இதை 3 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட்டோ அலைன் கிளிப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த டைம் கோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கே ரொம்ப ஹையர் அண்டா வச்சு பண்ணுவாங்க. மூவிஸ்ல அதை பண்ணுவாங்க. நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எடிட் பண்ணுவாங்க. இந்த டைம் கொடுத்த தேவையில்ல. ஜஸ்ட் வேவ் ஃபார்ம் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வேவ் ஃபார்ம் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆடியோல வேவ் ஃபார்ம் இருக்கா, இந்த ஆடியோல ஒரு வேவ் ஃபார்ம் கம்மியா இருக்கா, ஜஸ்ட் இந்த வேவ் ஃபார்ம் வச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதாவது அதனால வேவ் ஃபார்ம் ஜஸ்ட் வேவ் ஃபார்ம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிரும். பார்த்தீங்களா? சிங்க்னு கொடுத்தோன்னா அதுவாக வந்து எக்ஸாக்டா வந்து இதாயிடுச்சா. இந்த மாதிரி தான் ஆடியோவையும் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சிங்க் பண்றது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேல்யூபிளான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.